சார் நம்ம நாட்டுக்கெல்லாம் ஒரு ஹிட்லர் வரணும் சார், அப்பதான் சார் நாடு உருப்பிடும். என்னதான் ஹிட்லர் சர்வாதிகாரியா இருந்தாலும் அவர் ஆட்சியில் இருந்த காலகட்டத்தில் ஜெர்மனி எப்படி வளர்ந்துச்சு தெரியுமா? ஃபேக்டரி எல்லாம் அவ்வளவு நூற்றுக்கணக்கான ஃபேக்டரி அப்போ வந்துச்சு. ஆயிரக்கணக்கான கிலோமீட்டருக்கு ரோடு போட்டாங்க. வேலையின்மை அப்படிங்கிறதே கிடையாது, வேலை வாய்ப்பு இல்லை அப்படின்ற பிரச்சனையே கிடையாது. எத்தனையோ லட்சக்கணக்கான பேருக்கு ஹிட்லர் ஆட்சியில் வேலை கொடுத்தாப்புல. அப்படி இருந்துச்சு நாடு. ஜெர்மனி சும்மா தகதகன்னு மின்னுச்சு. இப்படி ஒரு நெரேட்டிவை, இப்படி ஒரு பேச்சை பல பேர் பல சந்தர்ப்பத்தில் பேசுவாங்க, நம்மளும் கேள்விப்பட்டிருப்போம். ஹிட்லர் ஆட்சி காலத்தில் ஜெர்மனி பொருளாதார ரீதியாக மிகப்பெரிய அளவுக்கு ஜெயிச்சிருச்சு அப்படின்ற அந்த நெரேட்டிவ் இன்னைக்கு உலகம் முழுக்க எல்லா நாடுகள்லையும் ஒரு குறிப்பிட்ட செக்ஷன் மக்கள்கிட்ட அந்த நம்பிக்கை இருக்கிறது. தொடர்ந்து அது பேசப்பட்டு வருகிறது. டிக்டேட்டர் ஃபேண்டசி அப்படின்னு சொல்லுவாங்க. சர்வாதிகாரத்தின் மீதான ஈர்ப்பு, நடைமுறையில் இருக்கிற இந்த ஜனநாயகத்தில் இருக்கக்கூடிய தாமதங்கள், சின்ன சின்ன குறைகள், இதில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், இதிலெல்லாம் சலிப்படைந்து போன மக்கள் ஆப்வியஸாக போய் ஒரு சர்வாதிகாரி தான் நல்லது அப்படின்ற இடத்தை நோக்கி அவங்க மனம் போகுது. ஆனால் உண்மை என்ன? ஹிட்லர் ஆட்சி காலத்தில் உண்மையிலேயே ஜெர்மனி வளர்ந்ததா? உலகம் முழுக்க பரப்பப்படுகிற அந்த நெரேட்டிவ் உண்மையா? அதைத்தான் இந்த வீடியோவில் நம்ம டீகோட் பண்ண போகிறோம். வெல்கம் டு பிடி ரிப்போர்ட்ஸ். நான் உங்கள் பாரதி தம்பி. ஆயிரத்தி 1933 ஹிட்லர் ஜெர்மனியோட அதிபராக மாறினப்போ அது ஒரு ஓட்டாண்டி தேசம். பொருளாதார ரீதியாக ரொம்ப வீக்காக கீழ் நிலைமையில் இருந்துச்சு. வேலை வாய்ப்பெல்லாம் அடியோட இல்லை, மக்கள் வறுமையில் வாடுறாங்க. அந்த டைமில் அமெரிக்காவில் ஏற்பட்டிருந்த கிரேட் டிப்ரெஷன் என்று சொல்லக்கூடிய உலக பொருளாதார பெருமந்தம் உலகத்தோட எல்லா நாடுகளையும் போட்டு தாக்குனுச்சு. அதுக்கு ஜெர்மனியும் விதிவிலக்கு இல்லை. ஸோ அந்த நாடு அவ்வளவு மோசமான நிலைமையில் அந்த காலகட்டத்தில் இருந்துச்சு. அப்போ தான் ஹிட்லர் அந்த நாட்டோட அதிபராக மாறுறாரு. 33 இவர் அதிபராக ஆகி அடுத்த 5 வருஷத்துல 38 எல்லாம் ஜெர்மனியோட பொருளாதாரம் அப்படியே வேற லெவலுக்கு மாறுது. நாடு முழுக்க வானுயர்ந்த கட்டடங்கள், ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர்களுக்கு புதிய சாலை வசதி, வேலை வாய்ப்பின்மை அப்படின்ற பிரச்சனையே அடியோடு இல்லை. வெறுமனே 5% பேருக்கு தான் வேலை இல்லை அப்படின்னு நிலைமை தலைகீழா மாறுது. அப்படின்னு ஜெர்மனி அந்த காலகட்டத்தில் எப்படி இருந்தது என்பதை பற்றிய நெரேட்டிவ் காலந்தோறும் சொல்லப்பட்டு வருகிறது. இது உண்மையா அப்படின்னா உண்மைதான், ஆனா முழு உண்மை இல்லை. ஜெர்மனியில அப்போ ஹிட்லர் செயல்படுத்தின பிரம்மாண்டமான திட்டங்களுக்கு 2 உதாரணம் பார்க்கணும். ஒன்று ஆட்டோபான் அப்படின்னு சொல்லக்கூடிய மிகப்பெரிய நெடுஞ்சாலைகள். இப்போ நம்ம ஊரில் இருக்கிற பைபாஸ் போல அந்த காலகட்டத்திலேயே 3000 கிலோமீட்டருக்கு ஜெர்மனியில் அந்த ரோடை போட்டிருக்காப்புல. அந்த ரோடு போட்டதோட பர்பஸ் என்ன அப்படிங்கிறத லேட்டராக பேசுவோம். அந்த ரோடு போட்டாங்களா அப்படின்னா போட்டாங்க. அடுத்தது ஃபோக்ஸ் வேகன் கார். இப்போ நம்ம ஊர் ரோட்லாம் ஓடுது இல்லையா, ஃபோக்ஸ் வேகன். இந்த கார் கம்பெனி ஆரம்பித்தது ஹிட்லர் தான். ஜெர்மனியில் அவருடைய ஆட்சி காலத்தில் ஆரம்பிக்கப்பட்ட கார் கம்பெனி இது. வேகன் அப்படின்னா வாகனம் அப்படின்னு அர்த்தம், ஃபோக்ஸ் அப்படின்னாக்க மக்கள் அப்படின்னு அர்த்தம். மக்களின் கார் அப்படின்ற பேரில் அந்த கார் தயாரிப்பு நிறுவனத்தை அந்த டைமில் ஹிட்லர் ஆரம்பித்தார். சாதாரண மக்களும் வாங்கக்கூடிய விலையில் ஒரு அஃபோர்டபுள் ப்ரைஸில் அந்த காரோட ரேட் இருக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த கார் கம்பெனி ஆரம்பித்தார். வேலை பார்க்கக்கூடிய தொழிலாளர்கள் மாதம் ஒரு தொகையை கட்டி கடைசியில் அந்த காரை டெலிவரி எடுத்துக்கலாம் அப்படின்னு அறிவிச்சாங்க. அதனால் ஜெர்மனியில் கிட்டத்தட்ட 3 லட்சம் பேர் அந்த கார் வாங்குறதுக்காக மாத தவணை கட்டினாங்க. உலகத்தில் எந்த நாட்டின் அரசாங்கமே ஒரு கார் கம்பெனி ஆரம்பித்து மாதம் காசு கட்டுங்க, கடைசியாக கார் எடுத்துக்குங்க அப்படின்றது போல ஸ்கீம் யாரும் அறிவிக்கலை. இதெல்லாம் உலக நாடுகள் அந்த காலகட்டத்தில் ரொம்ப வியப்பாக பார்த்த திட்டம் இது. பட் என்ன இதில் உண்மையை பார்க்க வேண்டியிருக்கு அப்படின்னா, அந்த ஆட்டோபான் ரோடு இருக்கு இல்லையா, அது எதுக்காக போடப்பட்டுச்சு? மக்களுடைய நடமாட்டத்துக்கா, ஊர் வளர்றதுக்கா அப்படின்னா அதுதான் கிடையாது. மாறா இராணுவ பீரங்கிகளும் இராணுவ வாகனங்களும் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு வேகமாக போகணும். அதுதான் முதன்மையான பர்பஸ். ஹிட்லர் எவ்வளவு பெரிய போர் வெறியர், எவ்வளவு பெரிய நாடு பிடிக்கக்கூடிய ஆசை உள்ளவர், இதெல்லாம் நமக்கு தெரியும். ஸோ ரோடு போட்டதோட முதன்மையான பர்பஸ் அப்படிங்கிறது இராணுவ வாகனங்கள் போகிறதுக்கு தான். இந்த கார் கம்பெனிக்கு வருவோம். அது எதுக்காக? மக்களுக்கு கார் கொடுக்கறதுக்கா அப்படின்னா அது பர்பஸ் அதுதான். ஆனால் கொடுத்தாங்களா அப்படின்னா இல்லை. ஸோ அந்த காரை ஒரே ஒருத்தர் கூட டெலிவரி பண்ணலை. மொத்த அந்த கார் தொழிற்சாலையையும் இராணுவ தளவாடங்கள், இராணுவ வாகனங்கள் தயாரிக்கிறதுக்காக அப்படியே மாற்றிக்கிட்டாங்க. ஸோ இதுதான் இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய விவரம். ஆனால் இந்த இடத்துல நமக்கு வர்ற சந்தேகம் என்ன அப்படின்னாக்க, என்னதான் அந்த ரோடு அப்படிங்கிறது இராணுவ வாகனங்கள் போகிறதுக்கு யூஸ் பண்ணாலும், இந்த காரெல்லாம் டெலிவரி பண்ணலை அப்படின்னாலும், பலாயிரம் கிலோமீட்டருக்கு ரோடு போட்டிருக்காங்க அப்படின்றது உண்மை. இவ்வளோ பெரிய இண்டஸ்ட்ரி அமைச்சிருக்காங்க அப்படின்றது உண்மை. இதில் தான் 60 லட்சம் பேருக்கு வேலையையும் கொடுத்துருக்காங்க. அப்போ 60 லட்சம் பேருக்கு வேலை கொடுத்தது உண்மை தானே அப்படின்ற கேள்வி வருது இல்லையா? அங்கே தான் டெவில் இஸ் இன் த டீடைல். கொஞ்சம் டீட்டெயிலாக பார்த்தா தான் அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய உண்மை என்ன அப்படிங்கிறது புரியும்.
அந்த 60 லட்சம் பேர் வேலை இல்லாதவர்கள் வேலை வாய்ப்பு பெற்றார்கள் அப்படின்ற அந்த ஸ்டேட்மெண்ட் ஆக்சுவலா ஒரு டேட்டா மேனிப்புலேஷன் அப்படின்னு தான் சொல்லணும். அதை எப்படி மேனிப்புலேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா அது உண்மையிலேயே ரொம்ப அதிர்ச்சியா இருக்குது. இப்போ நாஜி கோட்பாட்டின்படி, ஹிட்லர் ஃபாலோ பண்ண அந்த நாஜி கோட்பாட்டின்படி பெண்கள் வேலைக்கெல்லாம் வெளில போகக்கூடாது, அவங்க வீட்டை பார்த்துக்கணும், குழந்தை பெற்றுக்கணும், வீட்டுக்குள்ளே இருக்கணும், அதுதான் அவங்களுடைய கோட்பாடு. அதனால அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னாக்க, கல்யாணத்துக்கு பிறகு பெண்கள் குழந்தை பெற்றுக்கிறத ஊக்குவிக்கிறாங்க. அதனால 1000 மார்க் அவங்களுக்கு கடனாக கொடுக்குறாங்க. மார்க் அப்படிங்கிறது அன்றைய காலகட்டத்தில் ஜெர்மனி கரன்சியோட பேர் மார்க். அதனால 1000 மார்க் வந்து கடனாக கொடுக்கறது, குழந்தை பெற்றுக்கிட்டு அதை ஊக்குவிக்கிறதுக்காக. ஆனால் ஒரே ஒரு கண்டிஷன், மனைவி தன்னுடைய வேலையை ரிசைன் பண்ணிடணும். ரிசைன் பண்ணாதான் இந்த கடன் கிடைக்கும். பணத்தை கொடுத்து நீ வேலையை விட்டு போ அப்படிங்கிறது, வேலையை விட்டு போறதுக்காக ஊக்குவிக்கிறது. ஏன்னா பெண்கள் வெளிலாம் வரக்கூடாது, வீட்டு வேலை பார்க்கணும், அதுதான் அவங்களுடைய கோட்பாடு. இப்படி வேலையை விட்டு போன பிறகு அவங்கள நிரந்தரமா அந்த வேலை வாய்ப்பு சந்தைக்குள்ள எடுக்கிறதே இல்லை. பெண்களை வேலையை விட்டு அனுப்பிவிட்டு ஆண்களை அந்த இடத்துக்கு ரீப்ளேஸ் பண்றது. ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும், நிறைய பேருக்கு வேலை கொடுத்துட்டோம் அப்படின்ற எண்ணம் வரும். ஆனா வேலையை விட்டு நீக்கப்பட்ட இவங்களை வேலை இல்லாதவர்கள் பட்டியல்ல சேர்க்கறது இல்லை, ஏன்னா கடன் கொடுத்துட்டாங்க. ஸோ நீங்களாம் அந்த லிஸ்ட்லேயே கிடையாது அப்படின்றது போல ஒதுக்கி விட்டுறது. அடுத்தது, யூதர்கள் மற்றும் ஹிட்லரோட அரசியல் எதிரிகளை அவங்க பார்த்துக்கிட்டு இருந்த வேலையை விட்டு நீக்கிறது. இதுக்காகவே ஸ்பெஷல் சட்டம்லாம் நிறைவேற்றினாங்க. யூதர்கள் வழக்கறிஞர்களாக இருக்கக்கூடாது, ஆசிரியர்களாக இருக்கக்கூடாது, மருத்துவர்களாக இருக்கக்கூடாது அப்படின்னு அஃபீஷியலாகவே தடை பண்ணாங்க. அப்படி தடை பண்ணி ஆயிரக்கணக்கான யூதர்கள் பார்த்துக்கிட்டு இருந்த வேலையை ஜெர்மானியர்களுக்கு கொடுத்தாங்க. இந்த யூதர்கள் இப்போ வேலை வாய்ப்பு இல்லாதவர்கள் லிஸ்ட்ல சேர்க்கப்பட மாட்டாங்க, அவங்க லிஸ்ட்ல இருக்க மாட்டாங்க. மாறா புதிதா வேலையில சேர்க்கப்பட்டாங்க இல்லையா ஜெர்மானியர்கள், அவங்க வந்து இத்தனை ஆயிரம் பேருக்கு வேலை கொடுத்துருக்கோம் அப்படின்னு அந்த லிஸ்ட்டுக்குள்ள அவங்க வந்துருவாங்க. அடுத்தது, கட்டாய உழைப்பு முகாம்கள். அந்த காலகட்டத்தில் கட்டாயமா ஒவ்வொருத்தரும் அரசாங்கம் பணிக்கிற வேலை போய் பார்க்கணும் அப்படின்னு உழைப்பு முகாம்கள் அவங்க அமைச்சிருந்தாங்க. 6 மாசம் 1 வருஷம் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்ற டைம் பீரியடுக்கு அங்கே போய் வேலை பார்க்கணும். அப்படி வேலை பார்க்கும்போது ரொம்ப குறைந்த கூலி தான் தருவாங்க. அந்த குறைந்த கூலியை வாங்கிட்டு அவங்க வேலை பார்க்கறது கட்டாயம், சாய்ஸ்லாம் கிடையாது. அவங்களையும் இத்தனை 1000 பேருக்கு இத்தனை லட்சம் பேருக்கு நாங்கள் வேலை கொடுத்துருக்கோம் அப்படின்னு வேலை கொடுத்தவங்களோட பட்டியலில் இவங்களையும் கொண்டு வந்துடுறது. அவங்க கட்டாயமாக வேலை வாங்கப்படுறாங்க, 18 வயசானாலே வேலைக்கு போகணுங்கிறது கட்டாயம். அப்படி பிடிச்சி தள்ளி விட்டு இத்தனை லட்சம் பேருக்கு நாங்கள் வேலை கொடுத்துருக்கோம் அப்படின்னு அதையும் இந்த லிஸ்ட்டுக்குள்ளே கொண்டு வந்துடுறது. அடுத்து, ராணுவத்தோட எண்ணிக்கையை பல மடங்கா ஏத்தனாப்ல ஹிட்லர். அவர் ஆட்சிக்கு வரும்போது ஜெர்மனி ராணுவத்தோட எண்ணிக்கை 1 லட்சம் பேர் தான். ஆனா அடுத்த 8 வருஷத்தோட முடிவுல 14 லட்சம் பேர் அப்படின்ற அளவுக்கு பல மடங்கா ராணுவத்துக்கு ஆள் எடுத்து தள்ளினாப்ல. இந்த 14 லட்சம் பேரையும் வேலை வாய்ப்பு பெற்றவர்கள் அப்படின்ற லிஸ்ட்டுக்குள்ள கொண்டு வந்துட்டார். ஸோ இப்படி பல மேனிப்புலேட்டிவான வழிமுறைகளை கையாண்டு தான் 60 லட்சம் பேருக்கு ஹிட்லர் ஆட்சியில் வேலை வாய்ப்பு வழங்கப்பட்டது அப்படின்ற நரேட்டிவே அவங்க உருவாக்குனாங்க. ஸோ இப்படி தான் ஹிட்லர் காலகட்டத்தில் 60 லட்சம் பேருக்கு நாட்டில் வேலை வாய்ப்பு கொடுத்தார் அப்படின்ற நரேட்டிவை கட்டி எழுப்புனாங்க. சரி, மக்கள் இதையெல்லாம் எப்படி நம்பினாங்க அப்படின்னு கேட்டா, அப்போ ஹிட்லர் அமைச்சரவையில ஜோசப் கோயபல்ஸ் அப்படின்னு ஒரு அமைச்சர் இருந்தார், அவருடைய பிரச்சார அமைச்சர். அவர் பொய் சொல்றதுல கைதேர்ந்தவர், இன்னைய வரைக்கும் அந்த காரணத்துக்காக உலக புகழ் பெற்றவர். அவர் என்ன பண்றாருன்னா, மக்கள்கிட்ட ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒரு ரேடியோ பெட்டியை கொடுத்துட்றாப்ல. அந்த ரேடியோ பெட்டியில எந்நேரமும் ஹிட்லர் புகழ்பாடுற கதைகள் ஓடிக்கிட்டே இருக்கும். நாட்டில் பொருளாதாரம் அப்படியே பயங்கரமா இருக்குது, ஹிட்லர் வந்து மிகச்சிறந்த தலைவர், இவரோட ஆட்சி மாதிரி உண்டா அப்படின்னு எந்நேரமும் ஹிட்லர் புகழ் அதுல ஓடிக்கிட்டே இருக்கும். மக்கள் காதுல அது போய் சேர்ந்துக்கிட்டே இருக்கும். விரும்பியும் விரும்பாமலும் அதை கேட்டு கேட்டு மக்கள் ஒரு கட்டத்துல அந்த பொய்யை உண்மை அப்படின்னு நம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படிதான் இப்போ வரைக்குமே அந்த கதை தொடர்ந்து பரப்பப்பட்டு இருக்கு. சரி, என்னதான் ஹிட்லருக்கு அந்த ரோடு போடுறதுக்கு வேற நோக்கம் இருக்கு, Volkswagen கம்பெனியை உருவாக்குனாரு, கடைசியில காரை ஒப்படைக்கல, இன்னும் பல திட்டங்கள்ல கோல்மால் பண்ணாரு, செய்யாத வேலைகளை எல்லாத்தையும் இந்த கோயபல்ஸ் வச்சு மக்கள்கிட்ட பொய் சொல்லி கொண்டு போய் சேர்த்தாரு அப்படின்னாலும் கூட, அவர் ஆட்சி காலத்துல செயல்படுத்தப்பட்ட அந்த பிரம்மாண்டமான திட்டங்கள் அப்படிங்கிறது உண்மை. 10,000 கிலோமீட்டருக்கு ரோடு போட்டது உண்மை. அந்த 3000 கிலோமீட்டருக்கு அவர் போட்ட ரோடு இன்னைய வரைக்கும் இருக்குது, ஜெர்மனியோட பெருமைகள்ல ஒண்ணு அப்படின்னு சொல்லி அதை சில பேர் கிளைம் பண்ணிக்கிறாங்க. ஸோ அந்த திட்டங்களை எக்ஸிக்யூட் பண்றதுக்கு செலவுன்னு ஒன்று இருக்கு இல்லையா, அந்த செலவை ஹிட்லர் எப்படி அகாமடேட் பண்ணாரு அப்படின்னு பார்த்தோம்னா, அது இன்னொரு மிகப்பெரிய ஸ்கேமா இருக்குது. அதுக்கு பேரு மெஃபோ பில்ஸ் அப்படின்னு பேரு. மெஃபோ அப்படின்னா அரசாங்கத்தால உருவாக்கப்பட்ட ஒரு டம்மி கம்பெனி. அப்படி ஒரு கம்பெனியே கிடையாது. அந்த டைம்ல ஜெர்மனி அந்த பேர்ல ஒரு கம்பெனியை உருவாக்கிடுச்சு. இப்போ ஒரு ஆயுதம் தயாரிக்கக்கூடிய ஒரு இண்டஸ்ட்ரி ஜெர்மனி அரசாங்கத்துக்காக பல ஆயிரம் கோடிக்கு ஆயுதங்களை தயாரிச்சு கொடுக்குதுன்னு வைங்களேன். பதிலுக்கு அந்த கம்பெனிக்கு ஜெர்மனி அரசு பணத்தை கொடுக்காது, மாறா மெஃபோ பில் அப்படின்னு ஒரு டாக்குமெண்ட் மாதிரி ஒன்று கொடுப்பாங்க, ஒரு கடன் பத்திரம் போல அப்படி வச்சுக்கோங்களேன். இந்த பத்திரத்தை நீங்க வச்சுக்கோங்க, இந்த மெஃபோ பில்லை வச்சுக்கோங்க, ஒரு 5 வருஷம் கழிச்சு மறுபடியும் கொண்டாந்து கொடுங்க, அன்னைய தேதிக்கு இது வட்டி எல்லாம் போட்டு பெருந்தொகையா நீங்க வாங்கிக்கிங்க. இதுக்கு பேரு மெஃபோ பில் அப்படின்னு பேரு.
இதை அச்சடிச்சு கொடுத்தாங்க. ஜெர்மனி அரசாங்கத்துக்காக வேலை பார்க்கக்கூடிய எல்லா கம்பெனிக்கும் இந்த மெஃபோ பில் தான் கொடுக்கப்பட்டுச்சு, பணம் கொடுக்கப்படலை. இப்படி 1933க்கும் 1939க்கும் இடையில 12 பில்லியன் மார்க் அளவிலான மெஃபோ பில்ஸ் கொடுக்கப்பட்டுச்சு அந்த கம்பெனிகளுக்கு. மார்க்குங்கிறது அன்றைய காலகட்டத்தில் ஜெர்மனியோட கரன்சியின் பெயர் மார்க். இப்படி எல்லாம் கொடுத்துட்டாங்க. இப்போ 1939 5 வருஷம் கழிச்சு அந்த மெஃபோ பில் எல்லாத்தையும் அரசாங்கத்துக்கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணி அந்த கம்பெனிகள் பணத்தை கேட்க வேண்டிய நேரம் வருது. அது ஒரு வெடிகுண்டு போல. ஏன்னா திரும்ப கொடுக்கறதுக்கு அரசாங்கத்திட்ட ஒரு பைசா காசு கிடையாது. எல்லாரும் கொடுக்க வர்றாங்க. டைம் பாம் போல அதை வெடிக்க காத்திருக்குது. அப்பதான் ஹிட்லர் ஒரு அதிரடியான முடிவு எடுக்கிறாரு. அதுக்கு பேரு தான் எக்கானமி ஆஃப் பிளண்டர், அதாவது சூறையாடல் பொருளாதாரம். என்ன பண்றாரு இவர் அப்படின்னா, ஜெர்மனியில இருந்த யூதர்களோட சொத்துக்கள் எல்லாத்தையும் பறிமுதல் பண்றாரு. பறிமுதல் பண்ணி அந்த சொத்தை விற்று ஏலம் விட்டு அதுல கிடைக்கிற காசை வச்சு இந்த மெஃபோ பில்லுக்கான அமௌண்ட்டை சரண்டர் தொகையை திரும்ப கொடுக்குறாரு. இதே போல யூதர்களோட சொத்து பத்தலை அப்படின்னா அடுத்தவங்களை நோக்கி போறது, அதுவும் பத்தலைனாக்கா அடுத்தடுத்த கட்டத்தை போறது அப்படின்னு உள்நாட்டில் சூறையாடி முடிச்சுட்டு பக்கத்து நாடான ஆஸ்திரியாவை நோக்கி படையெடுத்து போறாரு 1938. அந்த நாட்டை ஆக்கிரமிச்சு சூறையாடி அந்த நாட்டோட சென்ட்ரல் பேங்க்ல இருந்த தங்கத்தை ஹிட்லர் கொள்ளையடிக்கிறார். தங்கம்னா கொஞ்சம் நஞ்சம் இல்லை, 2.7 மில்லியன் அவுன்ஸ், அதாவது 78 டன். ஒரு டன் அப்படிங்கிறது 1000 கிலோ. 78 டன் அப்படின்னா எத்தனை 1000 கிலோ அப்படின்னு பார்த்துக்கங்க. அத்தனை 1000 கிலோ தங்கத்தை அந்த நாட்டில் போய் கொள்ளையடிச்சிட்டு வர்றாப்புல ஹிட்லர். இதுவும் அவருக்கு பத்தலை. அதுவும் தீர்ந்ததும் அடுத்தது செக்கோஸ்லோவாக்கியா நாட்டை நோக்கி போறார். அந்த நாட்டில் கொள்ளையடிச்சு அதை கொண்டு வந்து இந்த மெஃபோ பில்ஸுக்கு ஈடா அந்த பணத்தை ஹேண்ட் ஓவர் பண்றாங்க. இப்படியே தொடர்ந்து அடுத்தடுத்த நாடுகளை நோக்கி போறாரு. சோ ஹிட்லர் 2ஆம் உலக போரை தொடங்கினது வெறுமனே ஆரிய இன வெறி மட்டும் கிடையாது. மாறா அது ஒரு பொருளாதார நிர்பந்தம், ஒரு எக்கனாமிக் நெசசிட்டி. அதை செய்யலை அப்படின்னா ஜெர்மனி அன்னைக்கு பொருளாதார ரீதியா திவால் ஆயிருக்கும், வெடிச்சு சிதறி இருக்கும். ஸோ அதனால உள்நாட்டு யூதர்களோட சொத்துக்களை சூறையாடி முடிச்சுட்டு அடுத்தடுத்து ஆஸ்திரியா, செக்கோஸ்லோவாக்கியா அப்படின்னு அடுத்தடுத்த நாடுகளை நோக்கி அவர் போக ஆரம்பிச்சார். ஸோ இப்படி கை நிறைய ஆயுதங்களை வச்சுக்கிட்டு ஒவ்வொரு நாட்டு மேலையும் படையெடுத்து வரிசையா போக ஆரம்பிக்கும் போது ஹிட்லருக்கு 2 விஷயங்கள் பிரதானமாக தேவைப்பட்டுச்சு. ஒன்று, இந்த ஆயுதங்களை இயக்குறதுக்கு ஆயில், பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸ் தேவைப்பட்டுச்சு. அடுத்தது உணவு தானியங்கள் அவங்களுக்கு தேவைப்பட்டுச்சு. இந்த 2 காரணங்களுக்காகவும் தான் 1941 ரஷ்யா மீது ஹிட்லர் படையெடுத்து போறாரு. அதுதான் ஹிட்லரோட அழிவுக்கும் காரணமா இருந்துச்சு. அங்க நிலவிய மிக மோசமான குளிர், ரஷ்ய வீரர்களோட கடுமையான எதிர்த்தாக்குதல், இது எல்லாத்தையும் சமாளிக்க முடியாம ஜெர்மனி படையில் இருந்த 40 to 50 லட்சம் வீரர்கள் அங்க செத்து மடிஞ்சாங்க. 1945 இந்த யுத்தம் முடிவடையக்கூடிய நேரத்துல ஜெர்மனியில இளைஞர்களே இல்லை. அந்த நாடு முழுக்க இருந்தது முதியவர்கள், மாற்றுத்திறனாளிகள், கைவிடப்பட்டவர்கள், உடல் உறுப்புகளை இழந்தவர்கள், இப்படிதான் இருந்தாங்க. இளைஞர்களே இல்லாத ஒரு நாடா அது மாறிடுச்சு. இது எல்லாத்தையும் தாண்டின ஒரு உச்சகட்ட துரோகத்தை ஹிட்லர் தன்னோட சொந்த மக்களுக்கு செஞ்சார். 1945 அந்த போர்ல தோல்வி உறுதின்னு தெரிஞ்ச பிறகு அவர் சூசைட் பண்ணிட்டார் இல்லையா ஹிட்லர். அந்த சூசைட் பண்ணிக்கிறதுக்கு முன்னாடி தன்னுடைய அதிகாரிகள், அமைச்சர்களை கூப்பிட்டு ஜெர்மனியில் அவரோட ஆட்சியில் உருவாக்கப்பட்ட பிரம்மாண்டமான தொழிற்சாலைகள், பாலங்கள், இன்னும் எத்தனையோ ரிசோர்ஸ், இது எல்லாத்தையும் வெடிகுண்டு வச்சு தகர்க்க சொன்னார். இந்த போரில் இந்த மக்கள் தோத்துட்டாங்க. இந்த வளங்களை பயன்படுத்தக்கூடிய தகுதி இந்த மக்களுக்கு இல்லை, எல்லாத்தையும் வெடிகுண்டு வச்சு தகருங்கள் அப்படின்னு ஹிட்லர் உத்தரவு போட்டார். நல்ல வேளையா அந்த உத்தரவை அதிகாரிகள் முழுமையாக ஃபாலோ பண்ணலை. ஒரு சில பாலங்கள், நிறுவனங்கள், தொழிற்சாலைகள் மட்டும்தான் அழிக்கப்பட்டுச்சு. பெரும்பான்மையான பாலங்கள் ரீட்டைன் ஆச்சு. இந்த யுத்தத்தோட முடிவில் ஜெர்மனி 2 துண்டா பிரிஞ்சுது. மேற்கு ஜெர்மனி, கிழக்கு ஜெர்மனி அப்படின்னு பிரிஞ்சுது. கிழக்கு ஜெர்மனி ரஷ்யாவோட கட்டுப்பாட்டில் போச்சு. மேற்கு ஜெர்மனி பிரிட்டன், இங்கிலாந்து, அமெரிக்கா மாதிரியான நாடுகளோட கட்டுப்பாட்டில் போச்சு. அப்புறம் 1961 2 நாடுகளுக்கு இடையில ஒரு நிரந்தர பிளவை உருவாக்கும் விதமாக பெர்லின் சுவர் எழுப்பப்பட்டுச்சு. அந்த சுவரை தாண்டி அந்த பக்கமும் இந்த பக்கமும் போக முயற்சி பண்ண 100கணக்கான பேர் சுட்டு கொல்லப்பட்டாங்க. எத்தனையோ லட்சக்கணக்கான பேர் தங்களுடைய உறவுகளை இழந்து 2 பக்கமும் பிரிக்கப்பட்டாங்க. கிட்டத்தட்ட 28 வருஷங்களுக்கு பிறகு 1989 மக்களுடைய மாபெரும் போராட்டத்தினால அந்த பெர்லின் சுவர் இடிக்கப்பட்டுச்சு. 1990 தான் கிழக்கு ஜெர்மனி, மேற்கு ஜெர்மனி 2 ஒன்று சேர்ந்து இப்ப இருக்கிற ஜெர்மனியா ஒரே நாடா மாறுனுச்சு. ஹிட்லரோட அந்த 12 வருஷ கால பொருளாதார பித்தலாட்டம் அந்த காலகட்டத்தில் நாடு வளர்ந்துகிட்டு இருக்கு அப்படின்ற ஒரு மாய தோற்றத்தை உருவாக்குனுச்சு. அவருடைய பிரச்சார அமைச்சர் ஜோசப் கோயபல்ஸ்
அதை வரலாற்று ரீதியாக நம்ப வைக்கிறதுக்கு என்ன பண்ணணுமோ அதை எல்லாத்தையும் பண்ணிட்டு போயிட்டாரு. அதை நம்பி இன்னமும் உலகம் முழுக்க பேசிட்டு இருக்காங்க. பட் உண்மை என்ன அப்படின்னாக்க, அது ஜெர்மனியை 2 துண்டா பிரிச்சுது. பல 10 ஆண்டுகளுக்கு அந்த மக்களை ஒண்ணுமில்லாமல் பண்ணுச்சு. அந்த நாட்டை படுபாதாளத்துக்கு தள்ளுனுச்சு. எல்லா வகையிலையும் ஜெர்மனியை பின்னடைவுக்கு உள்ளாக்கியவர் ஹிட்லர். அதனால தான் இன்னை வரைக்கும் வரலாற்று அறிஞர்கள் இந்த ஹிட்லரோட பொருளாதார முன்மாதிரியை அது முன்னேற்றம் அப்படின்னு குறிப்பிடுறதில்லை, அது ஒரு பேரழிவின் தொடக்கம் அப்படின்னு சொல்றாங்க. அதனால தான் இன்னை வரைக்கும் ஜெர்மனியில் ஹிட்லருடைய புகழ் பாடுவதையோ அல்லது நாஜி சின்னங்களை போற்றி புகழ்வதையோ அந்த அரசு ஊக்குவிப்பதில்லை. மாறா அது ஒரு தண்டனைக்குரிய குற்றமாக கருதப்படுது. இந்த வீடியோ ஹிட்லர் பற்றிய ஒரு புதிய கண்ணோட்டத்தை உங்களுக்கு கொடுத்துருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இதே போல மற்றொரு வீடியோவோடு உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி.